அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட தோராயத்தில் இருந்தது, மெல்ல மெல்ல தோராயத்திலிருந்து முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் இதில் ஒன்றும் ஆச்சரியமோ புதுசோ சர்ப்ரைஸோ ஒன்றுமே கிடையாது. அவங்க பல வருஷமா கூட்டணியில் தான் இருக்காங்க, கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. பொதுவெளியே அவங்க சொல்லிக்கல, அவ்வளோதான். மற்றபடி அது விரைவில் அறிவிக்க இருக்கிறார்கள். இப்போ அதை சுற்றி சில கலாட்டாக்கள் நடந்திருக்கிறது, சில காமெடியான தருணங்கள் நடந்திருக்கிறது. அதனுடைய சமூக வலைதள பதிவுகள், அந்த கலாட்டாக்கள் என்னென்ன அப்படிங்கிற பதிவுகளோட கம்பைலேஷன் தான் அந்த வீடியோ. கம்பைலேஷன். எஸ், மறுபடியும் வெரைட்டி ரைஸ். எஸ், மறுபடியும் வெரைட்டி ரைஸ். ஓகே. ஒரு கூட்டணி என்ன செய்யும்? ஒரு கூட்டணி இருந்தால் கட்சியை உடைக்கும், கட்சியை காலி பண்ணும். அது பாஜக கூட்டணி. கூட்டணி டிபேட்ல வந்து கூட்டணியை பத்தி ஏதாவது பேசிட்டாப்லையா என்னங்கிறது தெரியல. உடனே ஒரு பொங்கல் வச்சு இல்லை, உலகத்திலேயே நான் இப்போதான் ஒன்று பார்க்குறேன். அதாவது கூட்டணி கட்சியோட தலைவர், ஒரு பெரிய கட்சி எடப்பாடி, அவரை பார்க்கறதுக்கு தான் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள். இப்போ பிஜேபி மிஞ்சி போனால் 20-30 சீட்டு கொடுப்பீங்களா? அப்போ கூட்டணிக்குன்னா பிஜேபி தான் உங்கள்கிட்ட வந்து பேசணும். முதல் முறையா வரலாற்றிலே ஒரு கூட்டணி கட்சி தலைவர், ஒரு முதலமைச்சர் ஒரு சப்பார்டினேட் கட்சியோட போயிட்டு உட்காந்து வெயிட் பண்ணி பொய் சொல்லி வெளியில சொல்ல முடியாம 3 கார் மாறி எப்படி 3 பெருமாள் பிச்சர் லெவல்ல போய் அதையும் வந்து வெளியில சொல்ல முடியாம, இது என்ன இது வாழ்க்கையில? அதுதான் அதிமுக. ஆனா அந்த அதிமுகவுக்கும் கோபம் வருகிறது. தம்பி, அதிமுக இல்ல, அதிமுக தொண்டர்கள் என்ன செஞ்சாங்க, கட்சி தலைமை அப்படி இருக்குது, அதெல்லாம் அவங்களும் அந்த ஸ்டெப் எல்லாம் போட வேண்டியது. சரி, அந்த வகையில வந்து கூட்டணி பற்றி பேசிட்டாருன்னு தெரியல. நம்ம துரைந்திரன் ரவிசாமி அவரா, உடனே ஒருத்தர் ஒரு அதிமுக நீ எப்படிடா பேசலாம் அப்படின்னு போட்டு பொழந்து கட்டிட்டாப்புல. பொங்கல் ஒரு மணிகண்டனா பொங்கல் போட்டாப்புல. நீங்க அந்த பொங்கலோட சாம்பிள் சாப்பிடுறீங்களா? போடுங்க, அதை போடுங்க. 100-200 காசு வாங்கிட்டு பேசுறது ரவீந்திரசாமி சார். பேசலாம் அப்படி சார். ஒரு கிராம் ரிங் கொடுத்தீங்கன்னா அதுக்காக அடிச்சு பேசுவார் ரவீந்திரசாமி. இவருடைய பேச்சை நான் கேட்கறதே அசிங்கம் வைக்கிறேன் சார். எல்லா அதிமுக தவிர எல்லா கட்சிகளுக்கும் பணம் வாங்கி கொண்டு ஒருத்தர் சகனி வேலை செய்யறதே பழக்கம் இருக்கு. அந்த சகனி குணத்தை வெளிப்படுத்துறாரு. வெறும் 20 செகண்ட் தான் கிட்டத்தட்ட இந்த வருவல் ஒரு நிமிஷம். நான் இதை பார்த்தேன், நான் பதிவு போட்டிருக்கேன் நானு. அதாவது இப்படி கோவப்பட்டு எந்த அதிமுக காரங்களும் நான் பார்த்ததே கிடையாது. அதிமுக காரங்களுக்கு இவ்வளவு கோவம் வருங்கிறது தெரியாதுப்பா. அமித்ஷா காலில் போய் இப்ப எடப்பாடி விழுந்தாருல, அப்ப கூட அவங்களுக்கு வராது. அதான் சொன்னேன், நீ இதே போர்ஸோட போய் அப்படி பிஜேபி காட்டிட்டு வச்சீங்க, நாங்களாம் அவ்வளோ ஆனந்தமாயிடுவோம். அதிமுக தொண்டர்களும் அவ்வளவு ஆனந்தமாயிடுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன், இது மொத்தமா எடப்பாடி அவர்கள் மேல கோவம்னு நினைக்கிறேன். அவரை திட்ட முடியல. எவனாவது வந்து நீங்க இப்படிதான்டா இருந்தீங்க அப்படின்னா அந்தால் பண்ணதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படி கேள்வி கேட்கறோம் பிடிச்சி. அந்த எவ்வளவு போர்ஸா, எவ்வளவு நீட்டா, எப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அவர் அதிமுக காரங்க கோவப்படுறது இருக்குல்ல, அது எவ்வளவு ஒரு இதா இருக்குது. இந்த மீடியா புரோக்கர் சப் புரோக்கர்ஸ் வந்து இந்நாள் வரைக்கும் திமுக மட்டும்தான் போட்டு பொழந்துகிட்டு இருந்தது. மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இப்போ நம்மள மாதிரியான நாட்டில் ஒரு கரிகாலனோ இல்லை வந்து மைனர்களோ அப்போ மைனர் அண்ணனோ இல்லை இவங்க ஆனியன் ரோஸ்ட் போன்ற ஆட்களோ இவங்க தான் வந்து முதன்மையாக அவங்கள பழக்கிறது வந்து இவங்கெல்லாம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பேரலையோ அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு அதிமுக காரன் வந்து இந்த மீடியா புரோக்கரேஜ் பழக்கிறது. இப்போ என்னன்னா, ரவீந்திரன் ரவிசாமி எங்கேயும் போக முடியாது. இந்த பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சாங்க, அந்த பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவர் நெருக்கடி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் ஒரு என்ன பண்றாருங்கிறத மேட்ரு. அதெல்லாம் ஒரு ஈரங்காயமும் இல்லை. அவர் தான் தன் RSS காரன்னு அறிவிச்சிட்டாரு. அந்த RSS லாபியை விட பெரிய லாபியில ஒண்ணு நார்மல் RSS காரன்டா, ப்ரௌட் டு பி an RSS காரன். ஆனா இவ்வளவு வந்து அடி சொல்லுவேன், நான் அடி சொல்லுவேன். அதை நான் வந்து அழுதிட்டு சொல்றேன். நான் 2018 19 சொன்னாரு, அது வேற வேற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து அப்படி சொல்லல, இது வந்து வயசா போல்து அப்படின்னு பேசுவாங்க. அது நம்பர்ஸ் தான் வந்து உண்மையிலே 26ல நான் சொல்றேன், அந்த நம்பர்ஸ் தான் வரும். அவருக்கு ஒரு யூனிக்கான மாடுலேஷன் இருக்குது. நீ என்னதான் சொன்னாலும் யூனிக்கான மாடுலேஷன், யூனிக்கான ஒரு கெட்டப், யூனிக்கான ஒரு மேனரிசம், அப்படி உள்ள ஒரு ஆளு. என்னை வச்சுட்டு அந்த கெட்டப் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. நான் பல தடவை சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளவு இந்த காட்டுறாப்புல பொங்கலூர் மணிகண்டன் எங்கால எவ்வளவு கெத்தா உட்காந்துரு, எவ்வளவு பத்தியா
சிரிச்சுக்கிட்டு ஜவுரி முடியல கெத்துல அவரு தம்பி ஐ லவ் யூ தம்பி, நான் பதில் சொல்றேன் தம்பி அப்படி அவரு உன் லவ் வேற ஒன்றும் போயா உங்க லவ் எனக்கு அசிங்கமானது அசிங்கமானது, நீங்க எல்லாம் பக்கத்துலயே வராது. அப்படி பாளையத்தவன் படத்துல மயில்சாமி விவேக் இந்த காமெடி போடு, இந்த காக்கேச்சி தர சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணுவாங்க, அதை பண்ண திட்டுவாப்புல விவேக் மயில்சாமியா சும்மா இருக்க கெட்டாரதெல்லாம் திட்டாதீங்க அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாப்புல. அந்த மாதிரியே மெயின்டைன் பண்றாப்புல நம்ம ரவீந்திர சாமி. ட்ரைனிங்டா ப்ரௌட் டு பி ஆர்எஸ்எஸ்னா நம்ம இவரு ப்ளூ சட்டை மாறன ஒரு சைடு. இதுக்கு முன்னாடி இதே துரைந்தன் ரவிசாமி நான் தமிழ தம்பிட்டா இதே மாதிரி மிதி வாங்கினப்ப ஐ லவ் யூ தம்பி அப்படின்னு சொல்லி வெள்ளைக்குடி காட்டினாரு. ஆனா அந்த வெள்ளைக்குடி இப்ப இங்க வேலை செய்யல, இன்னும் மினி மிதிச்சிட்டாரு தெரியுமா அப்படின்னு அவரு ஒரு பக்கம். என்ன இருந்தாலும் ஒரு அதிமுக காரல நிரூபிச்சுட்டாப்ல. துரைந்தன் ரவிசாமி மேல மாறனுக்கு என்ன காண்டுன்னு தெரியல. அவரும் அல்லையிலே என்ன இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் ஒரு திராவிட ஆளுங்கிறத பொங்கலூர் மணிகண்டன் திராவிடன் இருக்குல்ல, பொங்கலூர் மணிகண்டன் நிரூபிச்சிட்டாரு. அடுத்ததாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த தருணம் எப்படியான தருணமாக இருக்கிறது, அந்த காட்சிகள் எப்படி இருக்கு. இப்ப அமித்ஷாவை போய் சந்திச்சார் எடப்பாடி, கையோட மோடி அவர்களையும் சந்திச்சிருக்கிறார். அந்த எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகள் மோடியவா? ஆமா, மோடியை சந்திக்கிறதுக்கு 6ஆம் தேதி தான் டேட் வாங்கிருக்கான்னு நீங்க நான் பார்த்தேன். யாரை ஏமாத்த பாக்குறேன்? சந்திச்சிருக்கிறாரு. எக்ஸ்க்ளூசிவான ஃபுட்டேஜ் வந்து வெளியாகி இருக்கிறது இணையத்தில். மோடியவா? என்ன எவ்வளவு பெரிய செய்தின்னு சாதாரணமா இன்னும் ரிலீஸ் ஆகலடா. இது லீக்கிங் வீடியோவா? லீக்கிங் வீடியோ தான். அப்படியா? ஆமா, போட அதை போட்டுடுங்க. யூ டோன்ட் வரி, அமெரிக்காவுக்குலாம் நீங்க பயப்படாதீங்க. என்ன பார்த்தா எச்சி மூங்குற பசங்க அவனுங்க. எங்க நான் வரும்போதும் இங்கேயே உட்கார்ந்து இருந்தாரு, அப்பவே கேட்க நினைச்சேன் யார் இவரு. இவர்தான் எடப்பாடி பழனிசாமி, காவலுக்காக உட்கார்ந்து இருக்காரு. இங்க உட்கார சொன்னீங்களா? இல்ல அவருக்கு நம்ம மேல ரொம்ப மரியாதை, பிரியா. அவராவே வந்து உட்கார்ந்து இருக்காரு. வாவ், இப்படி ஒரு ஆள் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, நான் நெல்லுதான் நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு. போதும் புரியுது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, கொஞ்ச நாள் உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். இவரை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்றது? என்ன வேணா பண்ணலாம். நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு 4-5 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்க யாரையாவது உட்கார வைக்க. இல்ல வேணாம், இவரே இருக்கட்டும். நல்லா கியூட்டா சிரிக்கிறாரு. எஸ் நைஸ் கை. இப்ப என்ன தெரியுது, யூடியூப் ட்விட்டர் ஐடி நீங்க ஃபாலோ பண்ணலன்னு தெரியுது. அப்படியா? நீங்களும் யாராவது ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் வந்து போஸ்ட் கொஞ்சம் வேலையா இருந்தேன், போய் பாத்துருக்காரா? ஆமா, பாத்தீங்களா இல்லையா வீடியோ? ஆமாப்பா, அப்படியே உட்காந்துருக்காரு. பாரு யாரு பத்த பிள்ளையோ பாரு, எவ்வளவு அமைதியா ஒரு இடத்துல உட்கார வச்சா புதுசா எவ்வளவு அழகா உட்காந்துருக்காரு பத்தியா? அதான்டா எடப்பாடி சிஎம் சீட்லயே அப்படிதான் உட்கார்ந்து இருந்தாரு. எதுக்கு வேலையில செஞ்சுக்கிட்டு திட்டக்கிட்ட போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வெகுளியான ஆள்றா, ஒரு மாதிரி ஒரு பாச தந்தை. கரும்பு தேசத்தின் சித்தப்பான்னா சித்தப்பா தான். கரும்பு தேசத்தின் கரும்பு மனிதரா கரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர், ஏதோ ஒரு மனிதர் விட அது அப்படின்னா அப்படிதான். ஆனா அதுல எண்டுல ஒரு விஷயம் வச்சிருக்காங்கல்ல, என்னது? மோடி பேசுற மாதிரி. மோடி எப்படி புகழ்றாரு பத்தியா? கூட்டிட்டு மட்டும் போயிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு 4 பேர் அப்ளிகேஷன் போட்டுட்டு இல்ல எப்படி புகழ்றாரு போடுறா. நான் என்ன சொன்னாலும் கேட்பாப்ல, நம்ம ஆளுதான் பத்தியில்ல. உதய மின் திட்டத்தை கையெழுத்து போடு அப்படின்னா போடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஐயா போட்டேங்க அப்படின்றவாரு. நீட்டுங்க பேப்பரை அப்படின்றவாரு. இப்படி எதுக்குமே யாருங்க போறாருன்னா பாஜக காரன் கூட அவ்வளவு போர்ஸா முட்டு கொடுக்க மாட்டா. மோடி எங்கள் டாடி அப்படின்னு நிப்பாப்புல. விவசாய சட்டமா நீங்க சொல்லவே வேண்டாம், நீங்க பாட்டுக்க போட்டு தள்ளிக்கிட்டே. ஒரிஜினலோட டூப்ளிகேட் ஓவரா பேசுவாங்கல்ல. நம்ம போன இந்த விவசாயிங்க போனாங்க, இந்த விவசாயிங்க பாதிக்கப்பட்டாங்க. நம்மள கடைசியில பார்த்தா விவசாய சட்டம் திரும்ப வாங்கிட்டாங்க. எந்த விவசாயி பாதிக்கப்படலன்னா எதுக்கு அவன் திரும்பி வாங்கணும்? இந்த கேள்வி கேட்கணும்ல. உங்க டாடி மோடி எதுக்கு அதை ரிப்பீல் பண்ணாரு? பதில் சொல்லு. என்னத்த சொல்றது, எனக்கு என்னத்த ஏங்க எதிர்கட்சி தலைவர் நீங்க. ஆனா இப்படியான டிசைன்லாம் வந்து அவங்களுக்கு அமையுது பாருங்க. அன்றைய எம்ஜிஆரும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அன்றைய எடப்பாடி எம்ஜிஆர், இன்றைய எம்ஜிஆர் எடப்பாடி, அவ்வளவுதான். மோடி பக்கத்தில் நீங்க யார்? நீங்க மோடி பக்கத்தில் நிக்கிறார் அவர் யாரு? அவர் யாரு? ஏக்நாத் சிண்டே. தம்பி ஆளுங்க பண்றாங்கன்னா சாதாரணமா பண்ணுவாங்களா? அவர் பார்த்துட்டு சொல்றாப்ல, என்ன என்னை மாதிரி இருக்கு, என்ன டூப்ளிகேட்டா? ஏன்னா தமிழ்நாட்டில் ஏக்நாத் சிண்டே அவரா இருக்காப்ல. நீ மகாராஷ்டிரால இருக்கியா, அதே போல தமிழ்நாட்டுல அவர் இருக்காரு. உன்னுடைய நிழல் அவரு அப்படின்னு. இப்போ அடுத்த கட்டமாக அந்த 4 பேர் அப்ளிகேஷன் போட்டாருன்னு சொன்னார்ல, அந்த 4 பேர் யாரும்? ஆமா, நம்மளுக்கே தெரியுமே. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் போய் பார்த்திருக்காரு, அடுத்ததா போய் பார்க்க போறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அந்த செங்கோட்டையன் யாரு? அதாவது அந்த செங்கோட்டையன் யாரு? செங்கோட்டையன் அவர் வந்து அவரு இப்ப எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், முன்னாள் கல்வி அமைச்சர், அதிமுகவினுடைய கழக பொதுச் செயலாளர் தெரியுமா?
அதிமுக டேய் நீ ஏதாவது கொலை எழுத்து விட்டு போவாதா? அவர் எங்கடா இப்போ நிஜமா பொதுச் செயலாளர் தம்பி, அதாவது அவர் ஊரை சேர்ந்தவர்கள் ஏதாவது மனசுல நினைச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம். சரி. ஆனா அவர் கஷ்டப்பட்டு ஏன்டா எடப்பாடி கஷ்டப்பட்டு கேஸ் போட்டு அவங்க எவ்வளவு இதாக போராடி அதே வக்கீல தனக்கு அனுப்பி கட்சி 5 போனாலும் பரவாயில்ல, நான் தான் பொதுச் செயலாளர்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. நீ என்ன இடையில புகுந்து அவரு பொதுச் செயலாளருங்கிற? ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு கிடந்த போஸ்டர். நான் என்ன பொய்யா சொல்றேன் பாருங்க. என்ன அது பாருங்க என்ன போட்டிருக்கு. இப்ப தமிழ் படிக்க தெரியுமா தெரியாதா? அவரை போய் பொதுச் செயலாளருங்கிறாங்க. என்ன 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 போட்டிருக்கு? இப்ப நீங்களே படிச்சு சொல்லுங்க. என்ன என்ன போட்டிருக்கு இதுல? பொதுச் செயலாளர் தான். மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் KS செங்கோட்டையனுக்கு ஒய்+ செக்யூரிட்டி பாதுகாப்பு வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி நன்றி நன்றி. என்ன விளையாட்டா? இல்ல எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுங்கிறீங்களா? இல்ல இங்க பாருங்க, படத்துல வேலுமணி படம் போட்டிருக்கு, தங்கமணி படம் போட்டிருக்குது, செந்திலா இவரு படம் இங்க எடப்பாடி படம். எடப்பாடியோட வேகமா இருக்கு அப்படியே விசுவாசத்துல. எடப்பாடியோட ஒய்+ கொடுத்ததுக்கெல்லாம் இப்ப விஜய்க்குலாம் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்களோ? அப்புறம் எல்லாம் அப்புறம் ஒரு மாதிரி வர்றதுல விஜய்க்கு எப்படி வாங்கினாருங்கிறதுக்கு ஒரு மேட்டர் சொன்னாங்க. இன்னும் அதுக்கு வந்து அவங்க விளக்கம் கொடுக்காம இல்ல. இப்ப ஒன்றிய அரசுல இருந்து இந்த மாதிரி ஒய் பிரிவு செட்டு பிரிவு எல்லாம் கொடுக்குறாங்கன்னா கூட்டணி கட்சிக்கு இந்த அடிப்படையில தான் கொடுக்குறாங்களோ? ஆமா, அவ்வளவுதான். விஜய் நம்மளும் வாங்கிடும்டா, நம்மளும் ஒய்+ வாங்கிடுவோம். அப்படின்னா நீங்க வேற மாதிரி பேசணும். பரவாயில்லையா? இவன் எல்லாம் உட்கார வச்சு இல்ல அப்படி இல்ல, இவன் எல்லாம் உட்கார வச்சு பேட்டி எடுக்கணும். அசோகமெல்லாம் உட்கார வச்சு ஐயோ அந்த கிறுக்கு லூஸ் பேலாம் நான் வர மாட்டேப்பா. உட்காந்து இந்த இடத்துல எனக்கு பதிலா அசோகம கூட உட்கார்ந்து பேசுறதா சொல்லுங்க. நான் ஒன்னு நினைச்சுப்பேன், உலகத்திலே எனக்கு தான் ரொம்ப கம்மியான அறிவு, அரசியல் அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அப்படிதான் இருப்பேன். ஆனா அவனெல்லாம் பார்த்தா எனக்கே கான்ஃபிடென்ட் வரும். என்னடா நானே டீல் பண்ணிடுவேன் அவனை. என்னடா இப்படி இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோணும். அவனோட நான் அப்படி பழகுவேன். நம்ம பட்வைசர் மட்டும் அப்படி வாய் பார்த்துட்டே இருப்பாரு. பசிக்கும்லடா, பசிக்கும்ல. அதுக்கெல்லாம் அது பர்ஃபார்மன்ஸ்ரா. அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ன நினைக்கிறா? அதாவது தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறதும் தெரியாத மாதிரி நடிக்கிறதுமே ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஜெர்னலிசம் கிடையாது, அவர் ஆங்கர் கிடையாது. சொன்னாரா நம்ம சொன்னா அந்த ஆளு பண்றது ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆனா எனக்கு தெரியாது பர்ஃபார்மன்ஸ்னு. அந்த லெவல்ல தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கூட்டணியை பத்தி நான் கேட்டேன். உங்கள்கிட்ட முக்கியமா நான் கேட்கணும்னு நினைச்சது இதுதான். வாரிசு அரசியல்னா டிஃபைன் பண்ணுங்க. நெப்போட்டிசம் வேற, லெகசி வேற. ஓகே. வாரிசு அரசியல் வேற, அரசியல் வாரிசு வேற. சரி, அது ஓகே. இல்லை, எனக்கு வாரிசு அரசியல் மட்டுமே சொல்லுங்க. அரசியல் வாரிசை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், வாரிசு அரசியல் மட்டுமே எனக்கு டிஃபைன் பண்ணுங்க. இப்போ ஒரு தலைவர் வாரிசு அரசியல்னா என்ன தெரியுமா? வாரிசு அரசியல் லிட்டரலி மீன்ஸ் என்னன்னா நியமன பதவி கொடுக்கறது. இப்ப நான் கட்சியில இருக்கிறேன், அவருக்கு எந்த தகுதியுமே இல்லாம அப்படி வாரிசுங்கிறனால எதையுமே மக்களுக்கு முன்னாடி நிக்காம நியமன பதவி கொடுக்கறது. இப்போ வந்து தேர்தலில் நிக்காம இப்ப நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் மாதிரி இவங்களுக்கு அமைச்சர் போஸ்டிங் கொடுக்குறாங்கல்ல, அது RSS வாரிசு அரசியல். RSS கொள்கையில RSSல இருந்தாலே உங்களுக்கு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது ஒரு லெகசி, ஒரு வாரிசு தான் அது. அது மாதிரி சம்பந்தப்பட்டவங்க யாராவது மூப்பனார் இருந்தாரு, மூப்பனாரோட பையன் GK வாசன் எந்த தொகுதியில் நின்னாரு அவருக்கு வந்து அது வாரிசு அரசியல். புரியுதா? இப்ப அந்த மாதிரி ஒரு தலைவர், இப்ப ராமதாஸ் இருக்கிறாரு, அவர் பையன் நிக்காமல நியமன பதவியில வாரிசு அரசியல். அவ்வளவுதானே. அரசியல் வாரிசுங்கிறது வேற, வாரிசு அரசியல்ங்கிறது. அதை தாண்டி இந்த இருக்காங்க பையங்க, இந்தாங்க கட்சிக்கு உழைச்சிடுறாங்க, முன்னாடி நிப்பாட்டுறாங்க, ஓட்டு அவங்க பிடிச்சிருந்தா ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டா ஜெயிக்க வைங்க, ஜெயிச்சவங்க வேலை செய்வீங்க அப்படின்னு தூக்கி அப்படி நிப்பாட்டுறது இருக்குல்ல, அது வாரிசு அரசியல் கிடையாது, அது மக்கள் அரசியல். அது வேற. இதுக்கு மேல வழக்கம் தேவையா? இல்ல, ஆக்சுவலா நீங்க இவ்வளவு நாள் சொல்லியிருக்கீங்கல்ல, இது உண்மையிலுமே இது அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆனா ஒருத்தர் வாரிசு அரசியலுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கா, அதை போட்டு எப்படி உருவாக்கி வந்தாங்க நம்ம பார்க்கணும்ல. அண்ணா அவர்கள் இல்லை என்றால் கலைஞர் அவர்கள் இல்லை, புரியுதுங்களா? ஆனா எம்ஜிஆர் அவர்கள் சுயம்பா வராரு, அண்ணா அவர்கள் சுயம்பா வராங்க, எங்க தலைவரும் சுயம்பா தானே வராரு. இப்ப நான் ரைமிங்கா கேட்டு போடுவேன், நல்லா இருக்காது. அசோகத்தம்மனுக்கு ஒரு விளக்கம் சொன்னல, அந்த லிஸ்ட்ல வர வேண்டிய வரலாம். அசோகத்தம்மனுக்கு அடுத்த பீஸ். அதனால நம்மளுக்கு தெரியல, அது நம்ம வந்து யாரையும் அப்படி வந்து கை நீட்டி முட்டா போயா லூசு போயெல்லாம் சொல்லக்கூடாது. அது வந்து என்ன புல்லிங்கில வருது. அதனால நான் பண்ண மாட்டேன். ஆனா இவ்வளோ அறியாமையில இப்போ ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்படுவாங்க லைஃப்ல. நான் கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க அறியாமையில இருப்பாங்க, இயலாமையில இருப்பாங்க. அதனாலதான் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதே மாதிரி
ஒரு அறியாமையில ஏழாமையில தான் இந்த பையன் இருக்கிறாப்புல. இல்ல, நான் என்ன சொல்றேன், இவர் வந்து கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளராக இருக்காப்புல. நான் அதான் சொல்றேன், கண்ட்ரோலா இல்ல இதை இப்படி சொன்னாப்புல இதை கொண்டு போய் திரு எஸ்ஏசி அவர்கள்ட்ட சொன்னாலே சிரிச்சு விடுவாப்புல. அவரே சிரிச்சுடுவாப்புல. அவரே எனக்கு கலைஞர் யாரு, அவரே திமுக ஆதரவு நிலைப்பாடு இல்லையா? அவரெல்லாம் இன்னைக்கு நீங்க ஒரு ஏதோ ஒரு வீடியோ நீங்க தான் சொன்னீங்க, அவர் பேச விடாம வச்சிருக்கீங்க. நீங்க சொன்னீங்களா யாரும் தெரியல, பேச விடாம வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அவரெல்லாம் கூப்பிட்டு கொண்டு இன்டர்வியூல உட்கார வைக்கணும். அப்ப தெரியும் அவரே கலைஞர். அதாவது நாங்க இப்போ அண்ணா கலைஞர் எம்ஜிஆர்னு பேசுறீங்களா? எம்ஜிஆர் சுயம்பு சரி இருக்கட்டும். அது சுயம்புனா அவரோட கொள்கை என்னன்னு சொல்லுங்க. என்ன சொன்னாப்புல அவரு? அதிமுக தொடங்கப்பட்ட பொழுது அதிமுகவினோட கொள்கை என்ன அப்படின்னா அண்ணாயிசம்னாரு. அண்ணாயிசம்னா யாருன்னு இப்ப இருக்கிற எடப்பாடி விடுங்க, எடப்பாடி திராவிட யாராவது ஒருத்தர் அப்படி அவர் சுயம்புனா எம்ஜிஆரிசம் தானே ஒண்ணு வந்திருக்கணும். அவரே அண்ணாயிசம் ஃபாலோ பண்றாப்புல. அறிவு இருக்கா அப்படின்னு யாராவது கேட்க போறாங்க. இன்னொன்னு, கலைஞர் யாருங்கிறத இளையராஜாவே சொல்லியிருக்காப்புல. கலைஞர் யாரு? கலைஞர் ஒரு சுயம்பு. அவரே கேள்வி, அவரே பதில், அவரே வாழ்க்கை. அப்படி ஒரு சுயமான தலைவர் இளையராஜாவே சொல்லியிருக்காரு. இப்போ நீ இளையராஜா எடுத்து பேச போறியா? இல்லை, அவர் முதல்ல திருக்கோவிலையில் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாரு. அந்த கட்டுரை வந்து அப்போ பிரசுரிக்கிறது அந்த பத்திரிகை வந்து அண்ணா ஆசிரியரா. அதை அந்த கட்டுரையை பார்த்துட்டு இது எழுதின பையன்னு கேட்குறாரு. இப்போ ஆள் யாருன்னு கேட்குறாரு. அப்போ போய் கலைஞர் நிற்கிறாரு. இன்னும் பள்ளி படிப்பு முழுசா முடிக்காத நீ உனக்கு இவ்வளவு எழுதுறியா? நீ தயவு செய்து அரசியலுக்கு இப்போ என்ட்ராகாத, நல்லா படி, இன்னும் ஆழமாக இது பண்ணி அப்புறவா அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து தீவிரமடையுது. அதுக்கப்புறம் அவர் அப்படியே உள்ளே வந்துடுறாரு. பல்வேறு அரசியல் சொன்னனால அவர் உள்ளே வந்துடுறாரு. இப்படி அண்ணாவால் வந்து சொல்லப்பட்டவர், பாராட்டப்பட்டவர், அண்ணாவால் கண்ணெடுக்கப்பட்டவர் அவர். ஓகேவா? அப்படி இருக்கிற ஒருத்தரை போயிட்டு அவர் இல்லைன்னா இவர் இல்லை அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அதனால அண்ணா இல்லாமலே கலைஞர் வந்திருப்பார் அப்படின்லாம் சொல்லல. ஆனா அவர் எந்த அளவுக்கும் சலைச்சவர் கிடையாது. எம்ஜிஆரோடலாம் ஒப்புமையே பண்ண முடியாது முதல்ல. அதாவது ஒரு விஷயம், யாருமே சுயம்பு கிடையாது. எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸு, பொது மக்கள் அறிவு வந்து சமுதாய அறிவு பெற்று தான் வராங்க. ஆனால் சுயமாக முடிவெடுக்கிறதுல தான் அவங்க சுயம்பாளையாருன்னு வராங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கஷ்டமான கண்டிஷனில் சுயமாக முடிவெடுக்கணும். அதுதான் அவன் தான் சுயம்புன்னு. இல்லை அதெல்லாம் கூட விடுங்க. நான் என்ன கேட்குறேன், அண்ணா இல்லைன்னா கலைஞர் இல்லை, ஆனால் எம்ஜிஆர் சுயம்பா வந்தார். தற்குறி முதல்ல போய் பாரு, எம்ஜிஆருடைய அரசியல் எங்க ஆரம்பிக்குன்னு பாரு. அவர் திமுக உறுப்பினர், 10 வருஷமா 20 வருஷமா திமுக உறுப்பினர். அவரு திமுக தான் எம்எல்ஏ ஆகிறாரு. அவரு அடுத்து போடுங்க. இவனுக்கெல்லாம் போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. அரசியல் பேசுறது தம்பி, ஏதோ பேசணும் டாபிக் அப்படி நீ இதுக்கெல்லாம் இவ்வளவு வழக்கம் கொடுக்குறீங்க. நீ அடுத்ததை போடு. நீ என்ன பண்ற, முதல்ல போய் வேஸ்டா டெட் ஃபுட்டேஜ் இதெல்லாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இவரை வச்சுட்டு 26ல் நீங்கள் ஜெயிச்சு கோப்பையை நட்டு சரி. அடுத்தது இப்போ இந்த கூட்டணி எதுக்கு இவங்க இவ்வளோ பொங்குறாங்க அப்படின்னா, ஒரு அதிமுக கூட்டணிக்கு இவங்க இப்போ இவ்வளோ பேரும் வந்து பொதுக்குழு மீட்டிங்கில் வந்துட்டு தாவேக்கால அந்த சில்பா குமார் இருந்துட்டு கன்விக்டட், அவங்க அக்யூஸ்டு, அவங்கள வந்து அப்படியே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவி அப்படிங்கிறா. இவனா எம்ஜிஆர் சுயம்புவா வந்தாங்க அப்படிங்கிறா. ஒரு கூட்டணிக்கு எவ்வளோயா பேசுறது? ஆளூர் சானவாசு கேள்வியா கேட்கிறாரு. உங்களை வந்து காண விட்டு நடிக்கிறாரு. அவரு கேள்விக்கு எவனுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஏண்டா திமுக என்னையவே நீங்க அவங்கள்ட்ட அரசியல் பேசுறீங்க. நீங்க அவர் ஆளூர் சனாசனம் பேசுற அரசியல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு காலமும் புரிய போறது கிடையாது. தயவு செஞ்சு நீங்க கொண்டு வராதிங்க. நம்ம அடுத்த கட்டுக்கு போயிடுவோம். ஸோ இப்படி இவங்க கூட்டணிக்காக தான் இந்த டைவிங் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ மேட்ரு என்னன்னா, கூட்டணி உறுதியாகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தோராயத்தில் இருக்கிறதுங்கிறது அது ஒண்ணுதான். என்னது? அண்ணாமலையே மாற்றுவாயெல்லாம் மாட்டாங்களாங்கிறதா. என்னடா கடைசியில் அண்ணாமலை எப்படி ஆகிப்போச்சு? ஒரே கண்டிஷன் தான், அண்ணாமலையை மாற்றி விடுங்க, மற்றதை பார்ப்போம் அப்படின்னு. இப்போ இவங்க டிமாண்ட் இப்படி ஒரு டிமாண்டு, உலகத்திலே அப்படி ஒரு டிமாண்ட் நான் பார்த்தது இல்லை. அதுக்கு வந்து அண்ணாமலையோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அப்படியா? அதை பாருங்க. சத்தியமா எதுவோ வந்தா ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ அப்படி தோகல. இதுதான் அண்ணாமலையோட ரியாக்ஷன். வெறியாவது ப்ரோ. இதை பார்த்துட்டு வந்து கேட்கலாம், ஏய் எடிட் தானடா இது, எங்கடா அண்ணாமலை பேசினாருன்னு. ஆனா அண்ணாமலை இதுக்கு கற்பனை கற்பனை தானே. இதுக்கு கொஞ்சம் சளைக்கிறது இல்லாத ஒரு பதில் அவர் சொல்லியிருக்கிறாரு. என்னது? ஏங்க, தலைவர் பதவிங்கிறது நான் முன்னமே சொல்லியிருக்கேங்கண்ணா, அது வந்து ஒரு வெங்காயம் மாறிங்கண்ணா. ஒன்று அட்டாவை சொல்றாரோ?
நட்டாவா இல்ல இந்த தலைமை பதவியை சொல்றாரு. தம்பி, தலைவர் பதவினா எல்லா தலைவர் பதவியும் தான். அவர் மாநில அவனா தலைவர்னா மோடியும் தான் சொல்றாப்புல, நட்டாவும் தான் சொல்றாப்புல, RSS தலைவர் மோகன் பகவத் தான் சொல்றாப்புல. தம்பி, தலைவரா எல்லாத்தையும் தான் பொருந்த போறான். அப்படி ஒரு ரூட் இருக்கும். ஆமா. சோ அப்படி எவ்வளவு நேக்கா அடிச்சான் பாத்தியா ஆளு. தலைவர் பதவியில ஒரு வெங்காயம் மோடியாவே அடி தள்ளி விட்டான் பாத்தியா. இன்னொன்னு பாத்தியா, அந்த பேட்டிலேயே பேசிட்டே இருக்கும்போது அண்ணா நான் மோடிக்கு தானே வந்தேன் அப்படின்ட்டான் ஆளு. ஆமா, முன்னாடி என்ன சொல்லுவான், மோடிஜி பாரத பிரதமர் தலைவர் தன்னிகரலா தலைவர் மோடி ஐயா அவர்களுக்காக தலைவர் பதவி விட்டு இறக்குறேன்னு சொன்னதுமே மோடி. இந்த மோடி இருக்கான்ல, நம்ம பையன் தான் அவன் அப்படின்னு அண்ணாமலை நாளைக்கு சொல்லலாம், சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது. நான் அப்படி பேசல. அவரை நமக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் அவர் தான் நமக்கு பிரதமர். நான் அப்படி சொல்ல. இன்னைக்கு வந்து ஐயாங்கிறதுல இருந்து மோடிங்கிற இடத்துக்கு மோடி வந்து ஒரு ஏதோ ஒரு ஒருமையில பேசுற மாதிரி இப்ப இப்படி அண்ணாமலை பேசுறாப்லையே. அடுத்து அதுவும் வரும். இல்ல இப்ப கட்சியை விட்டு தூக்கிட்டா என்ன ஆகும், தூக்க போறாங்கிற மாதிரி இப்படி ஸ்கிராப்பா வாரி தூத்துவாப்புல. ஆனா ரொம்ப கஷ்டம் தான்டா அவனை. உலகத்திலே இப்ப ஏடிஎம்கே வந்து டிமாண்ட் வைக்குது அண்ணாமலை தூக்குனா வருவேன்னா, இப்படி ஒரு டிமாண்டை எவனாவது எங்கேயாவது கேட்டு பாத்திருக்கீங்களா? கலைஞர் வந்து பிஜேபி கூட்டணி வச்சு என்ன பண்ணாரு, பொது சிவில் சட்டம் நிறைவேற்றக்கூடாது என் கூட கூட்டணி இருக்கிற வரைக்கும், ராமர் கோயில் கட்டக்கூடாது என் கூட இருக்கிற வரைக்கும், என் கூட இருக்கிற வரைக்கும் 370 பத்தி பேசவே கூடாது, இந்த 3 பேச்சை பத்தி என்னைக்கு நீங்க எடுக்கிறீங்களா அன்னைக்கு நான் கழட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிதான் 5 வருஷம் அந்த குதிரையை பிடிச்சி அந்த லாடத்தை பிடிச்சி ஓட்டிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஏதாவது போய் எங்க இந்த நீட்டை கொண்டு வந்து நீட்டை தடுத்து விடுங்க, தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணாங்க அப்படின்னு சொல்ல, இந்த நிதியெல்லாம் கொடுங்க, கஷ்டப்படுறாங்க என் மக்கள், டிஎம்கே கடந்துட்டு போதுங்க, என் மக்களுக்காக அந்த நிதியை கொடுங்க. இப்ப 2024 தேர்தலில் மைனாரிட்டி ஆட்சி தான் இல்ல சரியா? இப்ப இதுக்கு வந்து சந்திரபாபு நாயுடையும் இவரு நம்ம நிதிஷ்குமாரையும் போய் கேட்கறாங்க. அவங்க எம்பிக்கள் என்னங்க பதில் சொன்னாங்க, எங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜஸ் வேணும், எங்களுக்குன்னு சில வந்து சிறப்பு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணணும், பண்ணாங்கன்னா நாங்கள் கூட்டணியில இதே மாதிரி சொன்னாங்களா இல்லையா? அப்படியாவது ஏதாவது பேசுங்கப்பா. எதுவுமே இல்லாம இப்படி கேட்ட உடனே எங்கள்கிட்ட எம்பி இல்லையே, அது இல்லையே. எம்எல்ஏ வாங்க போறீங்கல்ல, எம்எல்ஏ தான் நீங்க தமிழ்நாட்டில் நீங்க ஆதரவு கொடுத்தால் ஒழிய பாஜகவால் தனியாலாம் நின்று ஜெயிக்கவே முடியாது, சீட்டு வாங்க முடியாது. அப்ப நீங்க ரிஜிஸ்டர் ஆகியே தீரணும்னா அப்ப என் டிமாண்டுக்கு ஒத்துக்கணும், ஏதாவது ஒன்று மக்கள் பிரச்சனை டிமாண்ட் பண்ணலாம்ல. உங்க ஈடி கேஸ் நோண்டக்கூடாது, சிபிஐ கேஸ். உங்க ஈகோ கொண்டேதான், உங்க ஈகோவுக்காக கூட்டணி வச்சுக்கிறீங்க. ஈகோவும்ல ஒரு கோவம்ல இடி சிபிஐ அவ்வளவுதான் இதை பொறுத்த வரைக்கும். சரி, இப்ப அடுத்த கட்ட தலைவருடைய அந்த ரேஸ்ல யார் இருக்கா தெரியுமா? ஒரு ட்விட்டர் போஸ்ட் ஒன்று பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு இவரு தான். எனக்கு தெரிஞ்சு இவரு வர வாய்ப்பு இருக்குது. யாரு? கேசவநாயகம். அந்த கேசவநாயகம் தான் இன்னொருத்தவங்களை வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்களாம். அப்படியா? ஆமா, அது ஸ்கிரீன்ல போட்டு விடுங்க. நடிகை நமிதா அவர்கள் வந்து இது பண்ணிருக்காங்களாம். நமிதாவியா? ஆமா, நமிதா பிஜேபியா இருக்காங்க. ஆமா, அவங்க பிஜேபி தான் இருக்காங்க. அப்படியா? பொங்கல் அவங்க தானே கூட்டம்லாம் வந்து பேசுவாங்க. பார்த்து இல்லையா, பட்ஜெட் விளக்க கூட்டம்லாம் பேசியிருக்காங்க பாஜக. பட்ஜெட் விளக்க கூட்டம். ஆமா, இப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, டைரியில எழுதி வச்சு அதை வந்து பார்த்து வாசிச்சு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி. நமிதா வந்து இப்போ பிஜேபி தலைவர் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு போஸ்ட் பார்த்தேன். எனக்கு யாராவது தானே அது அவங்க கட்சி முடிவு பண்ணாங்கன்னா வரலாம். அவங்களும் வந்து கட்சி உறுப்பினர் தான், அதனால அவங்க முடிவு பண்ணாங்கன்னா தாராளமாக வரலாம். எனக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் வரக்கூடாது. யாரு? அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமனுக்குலாம் அடுத்த தடவை எம்பி சீட்டே கொடுக்க மாட்டாங்க. நீங்க வேற